ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எண்ணும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலை உள்ளிருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உடலுக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் உருவாக்கியது உயிர் என்றாலும் அனைத்துக்கும் குருவாக இருப்பதும் உயிரே. ஆகவே நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அவைகள் அனைத்தையும் ஓ என்று இயக்க சக்தியாக மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆகவேதான் இயக்கத்திற்கு பிரணவம் என்றும் இம் என்று உடலாக ஆவதை ஓம் என்றும் இப்பிரணவ மந்திரங்களை சொல்லுகின்றனர். அதாவது நமது உயிர் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் எந்தெந்த குணங்களை கேட்கின்றோமோ, பார்க்கின்றோமோ, நுகர்கின்றோமோ இவை அனைத்தும் கேட்டது, பார்த்தது இவை அனைத்தும் நாம் நுகர நேருகின்றது. நம் உயிரிலே பட்ட பின் ஓ என்று அந்த உணர்வுக்கொப்ப சப்தங்கள் வருகின்றது. அந்த தான் உணர்ச்சிகளாக மாறி நம் உடல் முழுதும் பரவி அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கி எண்ணம், சொல், செயலெல்லாம் நடந்தாலும் அந்த உணர்வின் சக்தி நம் உடலாக போகும் அந்த இரத்தத்தில் கலந்து உடலுடன் சேர்த்து இயக்க தொடங்கி விடுகின்றது. ஆகவேதான் அப்போது அதன் உணர்வு உயிர் எப்படி இயக்குகின்றதோ அதன் உணர்ச்சிகளும் அது இயங்க தொடங்கி விடுகின்றது. இவ்வாறு இயக்கும் உணர்வைதான் ஓம் நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் கேட்டது, பார்த்தது, நுகர்ந்தது அனைத்தும் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நமது உயிர். ஆகதான் நமது உயிர் நாம் நுகர்ந்ததை, நாம் எதை பார்த்தாலும் கேட்டாலும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நமது உயிர். ஆகவேதான் சதா சிவம் என்றும் சொல்லுகின்றன நமது சாஸ்திரங்கள். அதே சமயத்தில் நமது உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றும், இயக்கத்தால் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், ஈர்க்கும் காந்தம் நமது உயிரின் இயக்கங்கள் இவ்வாறு இயக்குகின்றது என்பதனை இதற்கு காரண பெயர்களை வைத்து நாம் சாதாரண மனிதனாக இருந்தாலும் நம் உயிர் விஷ்ணு என்று சொன்னால் நம் உயிர் அதன் எதன் வழியில் இயக்குகிறது என்று நாம் உணர்ந்து கொள்வதற்குத்தான் இதை காரண பெயர் வைக்கின்றார்கள். அதாவது நமது உடல் அரங்கம் என்றாலும் நுகர்ந்த உணர்வு உயிரிலே பட்ட பின் நாதம் வருகின்றது. அதற்குத்தான் அரங்கநாதன் என்று காரண தெரிவித்தாலும் நம் உயிரிலே பட்டு அந்த சப்தம் வருவதை விஷ்ணு கையில் சங்கும் உயிரில மோதி இந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவி அந்த உணர்ச்சி கொப்ப எண்ணம், சொல், செயலாக இயக்கப்படும் போது சக்கரம் என்றும் நம்மை இயக்குகின்றது என்றும் இப்படி காரண பெயர் வைத்து நாமெல்லாம் அறிந்து நமது உயிரின் இயக்கங்களை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் இப்படி காரண பெயர் வைத்தது. இப்போது நாம் என்ன நினைக்கின்றோம்? விஷ்ணு எங்கேயோ இருக்கின்றான் என்ற எண்ணம் தான் இங்கு இருக்கின்றது. விஷ்ணு எங்கேயோ பெரிய
இந்த லோகத்தில் அவன் இருந்து ஆட்சி புரிகிறான் என்ற நிலைகளைத்தான் அந்த லோகம் எங்கேயோ இருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம். நாம் இந்த உயிர் இயக்கும் இடம்தான் ஈஸ்வர லோகம் என்பது. அது உருவாக்கும் இடம். நாம் நுகர்ந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் நம்மை இயக்கி அந்த உணர்ச்சிகள் இரத்தத்தில் கலந்த பின் நம் உடலாகக்கூடிய பருவம் பெறுகின்றது. அது அந்த கரு என்று சொல்வதற்கு மாறாக இந்திரியம் என்று சொல்வதற்கு மாறாக இந்திர லோகம் உருவாக்கக்கூடிய இடங்கள் நாம் இரத்தங்கள் இருக்கக்கூடிய இடம் என்று. உதாரணமாக ஒரு புழு கொலைவை தூக்கி கொட்டினால் என்ன ஆகின்றது? அந்த விஷம் புழுவின் உருவாக்கிய அணுக்களில் இணைந்து விடுகின்றது. அதை இணைந்து கொண்ட பின் அந்த உணர்வின் துடிப்பு கொப்ப அந்த புழுவே கொலைவை ஆகின்றது. இதை போன்றுதான் பாம்பு ஒரு தவளையை விழுங்கினால் தவளையை விழுங்குவதற்கு முன் தன் விஷத்தை பாய்ச்சுகின்றது. தவளையின் உடல் முழுவதுக்கும் இந்த விஷம் பரவப்பட்டு தவளையை உருவாக்கிய இந்த உணர்வின் அணுக்குள் அந்த பாம்பின் விஷத்தன்மைகள் பரவி விடுகின்றது. அந்த விஷத்தன்மையை பரவிய பின் இந்த விஷம் தாங்கிய பின் இந்த தவளையின் உயிரான்மா வெளிவருகின்றது. எந்த விஷத்தின் தன்மை கொண்டு தவளையை தாக்கியதோ தவளையின் உயிரான்மா வெளிவந்த பின் பாம்பின் ஈர்ப்புக்குள் வந்து இந்த உயிர் தவளையின் நினைவை மறந்து பாம்பின் உணர்வை நுகர்ந்து பாம்பின் உணர்வு கொப்ப இந்த தவளையின் உயிரான்மா ஒரு கருமுட்டையாக உருவாகி விடுகின்றது. எப்படி பாம்பாக உருவாகும் ஒரு கருத்தன்மை அடைகின்றது, ஒரு முட்டையாகின்றது. அது முட்டையான பின் நாளடைவில் அந்த பாம்பின் ரூபம் கொண்ட அது வளர்ச்சியடைந்து பாம்பாக பிறக்கின்றது. கொலவி விஷத்தை கொட்டிய பின் புழுவின் தன்மை எப்படி மாறுகின்றதோ இதே போலதான் தவளை உடலை சேர்த்துக் கொண்ட பின் அதன் உணர்வு அடைகின்றது. இப்ப உதாரணமாக நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம், நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம், பரிவோடு இருக்கின்றோம், பண்போடு இருக்கின்றோம், அரவணைத்து வாழ்கின்றோம். ஆனாலும் நண்பனோ தன் குடும்பத்திலேயோ அவர்கள் சந்தர்ப்ப வசத்தால் அன்புடன் பண்புடன் பரிவுடன் இருப்பினும் அவர்கள் பிறருடைய வேதனைகளை நுகரப்படும் போது அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அந்த வேதனை உணர்வு உயிரிழப்பட்டு உணர்ச்சியால் அவர் அறிகின்றார் வேதனைப்படுகிறது என்று. ஆனால் வேதனைப்பட்ட அந்த வேதனை உணர்ச்சிகளை தூண்டிய நிலைகள் அவர் ரத்த நாணங்களிலே கலக்கின்றது. இப்போ பாதாமியில் பாலை போட்டு அது உணவாக உட்கொண்டால் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பாதாமியை பாலில் ஊற்றிய பின் ஒரு துளி விஷம் பெற்றால் அந்த பாதாமியும் அந்த பாலுக்குள்ளும் விஷம் ஊடி விழுகின்றது. அதை நாம் உணவாக உட்கொண்டால் நமக்கு மயக்கம் வருகின்றது. மயக்க அதிகரித்து உடலை விட்டு உயிர் சென்றால் மனிதனுடைய சிந்தனையே இழக்கப்பட்டு விஷத்தின் அணுக்கள் நமக்குள் ஆகி இந்த உடலை விட்டு சென்ற பின் சிந்தனையற்ற நிலை கொண்டு எத்தகைய விஷம் ஆனதோ அத்தகைய விஷம் கொண்ட உடல் அமைப்பு கொண்ட பாம்பினங்கள் எத்தனையோ விஷயங்கள் உண்டு. அதே போல மிருக இனங்களில் எத்தனையோ வகையான விஷயங்கள் உண்டு. இந்த விஷத்துக்கொப்ப இந்த உயிரான்மா வெளி சென்ற பின்
அதற்கு தக்க உடலில் அழைத்து சென்று அந்த உணர்வின் தன்மை கருவாக்கி அந்த உடலாக மாற்றிவிடும். நாம் இப்புழுவாக இருந்து எத்தனையோ கோடி 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 சரீரங்களை பார்க்கின்றோம். புலி மானை அடித்துக் கொண்டு தின்கின்றது. புலியின் கடூரமான விஷத்தின் தன்மை கொண்டது. தாக்கி இரக்கமற்ற நிலைகள் கொன்று புசிக்கும் தன்மை பெற்றது. அதன் உணர்வை நுகர்ந்த பின் அந்த மானின் இரத்தங்களில் கலக்கப்பட்டு அந்த வீரிய உணர்வுகள் மானே உருவாக்கிய அணுக்களில் ஊடி விடுகின்றது. அது அதிகமான பின் தன் இறைக்காக மானை புலி அடித்தார். மானின் உயிரான்மா வெளிவந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று புலியாக மாறுகின்றது. இப்படித்தான் பல கோடி உடல்களில் நாம் ஒன்றுக்கு இரையாகி அதன் உணர்வை நமக்குள் இரையாக்கி அந்த உணர்வுக்கொப்ப பரிணாமமாகி அதற்கு தக்க உறுப்புகள் உருவாகி அந்த உடலை காக்கும் ஞானங்கள் உருவாகி ஒவ்வொரு உடலையும் ஞானத்தால் காத்துக்கொள்ளும் உணர்வுகள் விளைந்து விளைந்து நம்மை மனிதனாக உருவாக்கிய பின் மீண்டும் நாம் பரிவுடன் பண்புடன் பாசத்துடன் இருப்பின் பிறருடைய நோய்களை நாம் கேட்டறிந்த அதே உணர்வுகள் நம் உயிரை பற்றி நோயுடன் வாடுகின்றான் வேதனைப்படுகிறான் என்று தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் அவர் உடலில் ஏற்பட்ட நோயின் உணர்வுகள் நாம் இரத்தங்களில் கலக்கப்பட்டு நாம் நல்ல உணர்வு ஊற்றி அந்த அணுக்களில் சேர்த்து விடுகின்றது. இப்ப நாம் நல்ல உணர்வு கொண்டு இருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். வேதனை பெற்றோர் உணர்விலே நாம் நுகரப்படும் போது நாமும் அந்த நுகர்ந்த உணர்வு நம்மை அழுகச் செய்கின்றது, சோர்வடைய செய்கின்றது, செய்கின்றது. நம்மை அறியாமலேயே அவர் மேல் பண்பு இருக்கப்படும் போது அவர் எப்படி துடிக்கின்றாரோ அதே உணர்ச்சிகள் நம் உடலிலே செயல்படுத்துகின்றது. ஒருத்தர் மேல பண்பு அருந்தா பாருங்க, நுகர்ந்த உடனே நீங்கள் அழுக ஆரம்பிப்பீங்க, பதட்டம் இருக்கு, கொஞ்சம் பொறுங்கன்னா உங்கள் அறியாமலே கல்லையும் பதட்டம் ஒரு எது இயக்குகின்றது? நீங்கள் இயங்குகின்றீரா, நுகர்ந்த உணர்வு உங்கள் இயக்குகின்றதா என்று சிந்தித்து பாருங்க. இதெல்லாம் சந்தர்ப்பம். நாம் நுகர்ந்த உணர்வுகள் தான் நம்மை இயக்குகின்றது. இதைத்தான் நம் உடலை அரங்கம் என்றும், இந்த அரங்கத்துக்குள் நாம் நுகர்ந்த உணர்வுகள் உயிரிழப்பட்டால் அரங்கநாதன். இந்த அரங்கத்துக்குள் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ அது நாதமாக வருகின்றது. இப்போது அந்த வேதனைப்பட்ட உணர்வுகள் அவர் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்து கொண்ட பின் வேதனைப்பட்டோரை பார்த்தால் அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் வந்தால் அதே உணர்ச்சியின் தன்மை நாம் ரத்தங்களில் கலந்து நம் அணுக்களை அது இயக்கத் தொடங்கி விடுகின்றது. அப்போ எந்த வேதனை உணர்வுகள் வெளிவருகின்றதோ அரங்கநாதன் அந்த உணர்ச்சிகள் ஆளுகின்றது, மற்றொரு கேட்போரும் ஆளுகின்றது, அந்த உணர்ச்சிகள் அந்த மனிதனையும் ஆளுகின்றது. இதற்கு பேர் என்ன வைக்கின்றார்? ஆண்டாள். அப்ப அந்த உணர்வு நம்மை ஆளுகின்றது. ஆண்டாள் என்றால் அதை நம்மை ஆளுகின்றது என்று பொருள். அத்தகைய வேதனை உணர்வுகளின் நம்மை ஆளாதபடி நாம் எதை செய்ய வேண்டும் என்பதுதான் மனிதன் ஆறாவது அறிவால் இது தீமை என்று நாம் உணர்ந்து கொண்ட பின் தீமையை நீக்கிறோம் அல்லவா? கையிலே அழுக்கப்பட்ட பின் கையில் அழுக்க துடைக்கின்றோம் அல்லவா? துணியில் அழுக்கப்பட்டால் துவைக்கின்றோம் அல்லவா? நாம் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் அறிந்து கொண்டோம் என்றால் நம்ம ஆன்மாவில் அழுக்கப்பட்டால் துடைக்கின்றோமா? ஆக நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்மை ஆளுகின்றது. எதன் உணர்வோ இந்த உணர்ச்சிகள் இந்த அரங்கநாதம் குணத்துக்கு தக்க. கோபப்பட்டால் கோபக்காரன அந்த உணர்வின் வேகங்கள் வருகின்றது. விஷம் என்ற வேதனைப்படும் உணர்வுகள் நுகர்ந்தால் அந்த உணர்ச்சிகள் மனிதனை சோர்வடைய சொல்லுகின்றது. சொல்லும் தனிந்து விடுகின்றது, செயலும் தனிந்து விடுகின்றது.
எது நம்மை தனியே செய்து நாம் நுகர்ந்த உணர்வுத்தான். அந்த நுகர்ந்த உணர்வுகள் நம் உடல்ல ரத்தங்களை சேர்த்துக் கொண்ட பின் நம்ம நல்ல அணுக்களின் உறுப்புகளை மாற்றுகின்றோம். எப்படி குழம்பி புழுவை கொட்டிய பின் இந்த விஷத்தின் தன்மை பெருக்கப்பட்டு அந்த உணர்வுக்கு தக்க அந்த அணுக்கள் மாறி குழவியின் ரூபம் கொடுக்கின்றதோ, இது ஒரு உடலுக்குள். ஆனால் நாம் பல உடலுக்குள் சென்று பின் இந்த உணர்வின் தன்மை நம் உடலில் சேர்த்து விட்டால் அந்த அணுத்தன்மை மாறி உணர்வின் தன்மை அது மாற்றி அமைக்கக்கூடிய அணுவின் தன்மை மாறிவிடுகின்றது. இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா சென்றால் எந்த வேதனையினால் இவர் உடல்கள் சுருங்கியதோ, ஆனால் ஆடு மாடிலிருந்து புழு வரையிலும் அதாவது யானை வரையிலும் விஷத்தின் ஜீர்ணிக்கும் சக்தி அதுக்கு வருகின்றது. அதே போல எந்த விஷத்தின் தன்மை அதை மாற்றி அந்த உணர்வுக்கொப்ப அது உடலின் தன்மை அமைந்ததோ, இதை போல நாம் இன்று மனிதனாக இருக்கும்போது கோபமும் ஒருவரை வேதனைப்பட்டு அதை ரசித்தும் அவர்கள் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதை ஒருவன் வேதனைப்படுத்துகிறான் என்று வைத்துக் கொள்ளும். வேதனைப்படுத்துவோனும் அது நுகருகின்றான். வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பனை பார்த்த பின் நம்மளுக்கும் அந்த கோபம் வருகின்றது. வேதனைப்படுவதை பார்த்து நாமும் வேதனைப்படுகின்றோம். அவன் வேதனைப்படுவன் அலரும் போது இப்படி செய்கின்றான் என்று இவன் மேலேயும் கோபம் வருகின்றது. இந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த பின் இது இரத்தத்தில் கலந்த பின் இந்த உணர்ச்சிகள் அதிகமானால் நம் மனித உடலை உறுப்புகள் உருவாக்கிய அணுக்களிலும் போய் சேர்ந்து விடுகின்றது. அதைத்தான் அந்த அணுக்களை சேர்த்த பின் நல்ல அணுக்கள் ரூபம் மாறும்போது இந்த உறுப்புகள் உருவாக்கி இந்த உறுப்புகள் குறைய தொடங்கி விடுகின்றது. அப்படி குறைந்தால் உடல் நலிய தொடங்குகின்றது. உடல் நலிய தொடர்ந்தால் நாம் சிந்தனை குறைய தொடங்கி விடுகின்றது. ஆகவே இந்த உணர்ச்சியின் தன்மை கோபமாகவே எதையும் பேசும் தன்மை வருகின்றது. இந்த இரத்தத்தின் உணர்வு டிரான்சாக்சன் செய்யக்கூடிய இந்த உயிரின் மோதப்படும் போது விரிவடைகின்றது. அப்ப சிந்தனையற்ற நமக்கு கண்கள் சிவக்கின்றது. கோபம் என்ற நிலையில் வரும்போது நம்ம கண்கள் சிவந்தால் ஒரு பொருளை முன்னாடி வச்சு கணக்கை பார்த்தால் நம்மால் சீராக பார்க்க முடியுமா? கணக்கு தவறாகும். நம்முடைய உணர்வுக்கொப்ப சீராக கணக்கு பார்க்க முடியாது. யார் கணக்கு எழுதுனா எவனா கணக்கு எழுதுறான்னு அவனை தான் கோவிக்க சொல்லும். அதே மாதிரி ஒரு பொருளை செய்து கொண்டு காட்டினால் இவர் இருக்கும் கோபத்தின் தன்மைக்கு ஒப்ப அந்த பொருளை பார்த்தோன்னா தப்பாதான் காட்டும். காரணம் இந்த உணர்ச்சியின் தன்மை இரத்த நாணங்களை கண்டு கருவழிக்கு இந்த உணர்ச்சியின் மோதலை உண்டாக்கப்படும் போது அங்க நல்லதை காண முடியாது. நீ கோபமா இருக்கும்போது ஏதாவது ஒரு தரமான பொருளை சரி என்று உங்களால் பார்த்து சொல்ல முடியுமா? அதை தூக்கி போடுப்போ அப்படின்னு தான் வரும். நான் பாருங்கன்னு நான் பார்க்காமல இருக்கிறேன், என்ன செய்திருக்கிறது தெரியும், என் கிட்ட கோபத்தை உண்டாக்காத போன்னு தான் சொல்லிட்டோம். அதை பார்க்கறதுக்கு இந்த தவறின் உணர்வுகள் அதிலே தான் காட்டும். தவறு செய்தது யாரு? உணர்வு தவறு செய்ய வைக்கின்றது. இந்த கோபத்தின் உணர்வுகள் அதிகமாக சேர்க்க சேர்க்க நாம் உயிரிலே மோதி உணர்வினை ஈட்டும் அந்த உணர்வுகள் அனைச்சும் பலூன் மாதிரி உப்ப ஆரம்பிச்சோம். அப்ப உப்ப ஆரம்பிச்சுன்னா அதுக்கு மேல சிந்தனை இல்லை. அந்த அதுக்குண்டான அழுத்தம் வாயு, அதாவது இது போகவில்லை என்றால் அடுத்த உணர்வின் துடிப்பு அதிகமாகும். நுரையில் எடுத்துக்கிட்டா அது அழுத்தம் அதிகமாகும், வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நாம் தப்பு செய்யல, அந்த உணர்வு நம்ம உடல்ல செயல்படுத்தும். அப்ப இதே மாதிரி நாம் அடிக்கடி செயல்படும் போது வீட்டுல சாப்பாடு கொண்டாட சொன்னா கொஞ்ச நேரம் ஆகிறதுனால அவசரப்பட்டு கோபம் வரும். கடையில உட்கார்ந்து வியாபாரம் பண்ணா இங்க வந்து பொருள் வேணும்னு கேட்கிறாரு, அந்த சாமான் எடுத்து வைப்பாம்பாங்க. அவன் எடுத்த உடனே இவ்வளவு நேரமா தான் அவன் மேல பவிக்கிச்சு. அப்ப இது எதனால வருது? நாம் நுகர்ந்த உணர்ச்சிகள் இதுக்குள் இயக்கப்பட்டு
அதை நம்ம இயக்குது, அதன் வழி இந்த உடல் இயக்குது, அதன் வழி நாம் எண்ணம் சொல் செயல் இயக்குது. நாம் பல கோடி சரீரங்களை கடந்து நமது உடல் நஞ்சை மலமாக மாற்றியது. எப்படி நம்ம உடல் நஞ்சா மலமாகக்கூடிய சக்தி எப்போது பெறுகின்றது? நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் மற்றொன்றுடன் தப்பிக்கும் தீமையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து அதன் வலுப்பெற்று அதன் உடலுக்குள் சென்று இதே போல ஒவ்வொன்றிலும் பல கோடி சரீரங்களை ரூபங்களை மாற்றும். ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உணர்வு கொண்டு நுகர்ந்த உணர்வுகள் உடலுக்கு பின் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அடைகின்றது. அதற்கு தக்க உறுப்புகள் உருவாகின்றது, அதற்கு தக்க உணர்வுகள் உருவாகின்றது, அதுக்கு தக்க உடல்கள் உருவாகின்றது, உடலுக்கு தக்க எண்ணங்கள் கொண்டு அந்த உறுப்புகள் இயக்கக்கூடிய திறன் பெறுகின்றது. ஒவ்வொன்றும் அதற்கு தக்கவாறு. இப்போ ஒரு பாம்பை கையில பிடித்து விட்டால் அதிலிருந்து தப்பிக்க நமது கையிலே அது வாள்களை சுருட்டி வலுவிக் கொண்டு தன் தலையை வெளியெழுக்கும். அதனுடைய உறுப்புகள் அங்கங்கள் இல்லை, அதனுடைய செயல்கள் இல்லை. இருப்பினும் தன் உடலுக்குள் சுருக்கி அந்த தலை எப்படியும் நமது பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள அது இழுக்கும். நீ பாம்பை பிடிச்சு பாருங்க, கையில எடுத்து எவ்வளவு கடினமா இருக்குது. அது முறுக்கும் போதெல்லாம் தனக்குள் தப்பிக்கும் உபாயங்கண்டது. இதே போலதான் ஒவ்வொரு உடலையும் தான் தப்பிக்கும் உபாயங்களை அந்த உணர்வுக்கு அந்த உடலை காக்க எடுக்குது. அதற்கு தக்க அடுத்த உடல் வரப்படும் போது பாருங்க, சிறு சந்து இருந்தாலும் உடலை நெளிச்சு உள்ளுக்கு போயிடும். முதல்ல மண்டை புகணும், மண்டை காட்டிலும் உடல் பெருசா இருக்கு, அதை நெளிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தந்திரமா போயிடும். சாதாரணமா முள் வேலி போட்டுக்கிறோம். இப்ப நாய் உள்ளுக்கு ஒண்ணு இந்த மண்டை உள்ளுக்கு போனா போறோம், முள் இருக்குன்னு தெரியல, அதுக்கு தகுந்த உடலை நெளிச்சு வெளியில போயிடும். நான் முள்ளுக்கு நுழைஞ்சு போகணுமா முள்ளு குத்தி போகணும்னு போக மாட்டோம், காயமா. ஆனா அதுக்கு காயமாகாம உடலை நெளிச்சு கொடுக்குது. நாம நிச்சயம் வெளியில போற நிலையில் தான் இருப்போம். தீர்ந்த ஒண்ணு நினைச்சு லபக்குன்னு அது பக்கமே திருப்பி நினைச்சு காயத்தை பண்ணிக்கிறோம். ஆனா அது உடல்ல காயம் இல்லாதபடி தப்பு. இதே போல ஒவ்வொரு உடல்களையும் தான் நுகர்ந்து கொப்ப உடலும் அதை பாதுகாக்கும் உணர்வும் அதுக்கு தகுந்த குணங்களும் அதனுடைய செயலாக்கங்களும் இருக்கு. இப்படி பல கோடி சரீரங்களை தேடிக்கொண்ட இந்த உணர்வுகள் பன்றியாக உருவாகுது. இதே உயிர் தான் பன்றியாக உருவாக்கப்படும் போது அதனுடைய உறுப்புகள் மாற்றி வடிகட்டக்கூடிய தன்மைகள், சாக்கடைக்குள்ள இருக்கக்கூடிய நாத்தத்தை இந்த பன்றி நாட்டத்துக்குள் நல்ல பருப்பு இருக்கின்றது. அப்ப அந்த நாட்டத்தை இந்த உடலில் உள்ள உறுப்புகள், பன்றியின் உறுப்புகள் நாட்டத்தை பிளந்துட்டு அதுக்குள்ள நல்ல மனத்தை நுகரக்கூடிய திறன் தருது. புழுவிலிருந்து வர்ற வரையிலும் பல கோடி சரீரங்கள் இருந்தாலும் மற்ற உயிரினங்கள் மோந்து பார்க்கும், விட்டுட்டு போயிடும். அதாவது ஒரு பொருள் உள்ளுக்கு இருக்கக்கூடிய பொருள் தெரியாது, மேல இருக்கக்கூடிய மனத்தை பார்த்து போய்விடும். இப்ப நாம் ஊதுபத்திய பொருள், அதாவது ஒரு கொசுவுக்கு ஒரு விஷமான தன்மை நீக்கிறதுக்கு நம்ம புகை போடுறோம், இது மோந்து பார்த்த உடனே போயிடுது. ஆனா இந்த பன்றியோ பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கிடும் உணர்வுகளை பெற்று 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 சாக்கடைக்குள்ள இருக்கக்கூடிய நாட்டத்தை பிளந்து நல்ல நறுமணம் கொண்டதை சுவாசித்து நல்ல பருப்புகளை சாப்பிடும். இப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள், சாக்கடையில ஒரு காசு விழுந்துருச்சுன்னா அது இரும்பு தொலைச்சி வைக்கிறதுக்கு எத்தனை கழிவு எடுத்து வைக்கிறோம். நாத்தமா முதல்ல இந்த இடத்துல கையில வச்சு கழுவுனாலும் கூட பாக்கெட்டுக்குள்ள போக மாட்டோம், வெளியில போட்டு வச்சிருவோம்.
நாம பருப்ப கலவரம் சாக்கடையில் ஒன்று எடுத்து சாப்பிடுறோமா? ஒதுக்கிறோம். ஆனால் இந்த பன்றியோ சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாட்டத்தை பிளந்திட்டு நல்ல பருப்பை நோக்குறது. ஏன்னா அதுக்கு அத்தகைய உடல் உறுப்புகள் அமைந்திருக்கு. என பல கோடி சரீரங்களை தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு எடுத்து பரிணாம வளர்ச்சி ஆகி தீமையான பொருள்களை நீக்கிவிட்டு நல்ல பொருள்களை தேடி அதை கவர்ந்து சுவைமிக்க உணர்வை உணவாக உட்கொள்ளும் உடல் அமைப்பை பெறுகின்றது. அந்த உடல் அமைப்பு எப்படி பெறுகின்றது? இதே உயிர்தான் ஒவ்வொன்றிலும் தேடிக்கொண்ட உணர்வுக்கொப்ப உறுப்புகள் மாறி, உணர்வுகள் மாறி, குணங்கள் மாறி, உடல்கள் மாறி அதை பணையத்தாலுக்க அது நிலையில வருகின்றது. அப்போ இப்படி வந்த நிலையில் பன்றி என்ன செய்து சாக்கடை பிளந்து நல்ல பருப்பை அது வாழ்நாள் முழுதுக்கும் பெறுது. நல்லவைகள் அது உடல் பெருக இந்த நாட்டத்தை பிளந்து நாட்டத்தை பிளக்கக்கூடிய அந்த உடலை பிளந்து விட்டு இந்த உடலை விட்டு வெளிவந்த இதே உயிர்தான் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றிடும் உடல் அமைப்பை உருவாக்குகின்றது நமது உயிர். பன்றியில் செய்த நிலைதான். அப்ப நமது உடல் நஞ்சை மலமாக மாற்றி நல்ல உணர்வுகள் நமக்குள் வரப்படும் போது தீமை என்ற நிலையில் முன்னணியிலே தெரிந்து கொள்கின்றோம். தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமை நீக்கவில்லை என்றால் என்ன செய்யும்? நமக்குள் அந்த நிலை வரும். அதான் மனிதனாக வராகன் என்ற நிலைக்குத்தான் பரசுராம் நாம் மனிதனாக பிறக்க செய்து தீமை என்ற உணர்வு வந்த பின் சமப்படுத்தி சுவையாக உருவாக்கும் உணர்வின் சக்தி பெற்றது மனிதன் 6வது அறிவு.